ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சால்வை துணி. இது சால்வை வீட்டில் இருந்த சால்வையில் நான் ஒரு சுருக்கு பை தைக்கிறது சொல்லித்தரேன். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சால்வை தான் வேணும் முக்கியமாக. இது தேவைப்படுறது பீஸு, டேப்பு, சிசர். ஓகேங்களா? சுருக்கு பையெலாம் வந்து ஆயாலாம் வச்சுருப்பாங்கன்னுவோம். இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இது எவ்வளோ ஒரு இதுவாக பழமையான பொருளாக இருந்தாலும் வேல்யூவானது. அந்த காலத்துலலாம் மன்னர் ஆட்சியிலேருந்து அப்புறம் பாமர மக்கள் வரைக்கும் இந்த சுருக்கு பை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி தைக்கிறதுன்றத சொல்கிறேன். அதுக்கு இவ்வளோ அளவு துணி இருந்தால் போதும். இந்த மடிப்பு இருக்கு பாருங்கள், அந்த மடிப்பு வரைக்கும் நம்ம வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வெட்டி மீதி எடுத்து வச்சிடலாம். வேறு எதுக்குன்னா பேக்கு கூட நீங்கள் ஹேண்ட் பேக் பார்த்து போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ. அந்த பீஸ் இருக்கு பாருங்க, மீத பீஸு எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்ததுன்னா அதுலேயே கூட நம்ம தைக்கலாம். இவ்வளோ துணி தேவைப்படணும்னு அவசியம் இல்லை. நான் 2 இதுவாகவே போட்டு தைக்கிறதுனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை வந்து மேலே கரைக்காக நம்ம இப்படி வச்சுக்கலாம். அதுக்காக இந்த மேல் பீஸை வச்சுருக்கேன். 4 ஃபோல்டிங்காக போட்டுட்டு நான் 9 எடுத்திருக்கேன். ஹைட் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கலாம். ஹைட் வந்து 10 இருக்குது. சரிங்களா? இங்கேயும் அதே அளவு 9 எடுத்துருக்கு. இந்த இது வந்து நீட்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம மாதிரி 2 பீஸ் எடுத்துருக்கேன். இந்த 2 பீஸை நம்ம 2 துணி இருக்குது, இது அப்படியே உள்ளக்கா இந்த சைடும் வந்து நம்ம இப்படி தச்சுக்கலாம். இப்படி இந்த ஓரம் ஃபுல்லாகவே இந்த நீட்டும் இந்த பாக்ஸ் ஷேப்பில் இப்படி இப்படி தச்சுட்டு வந்துட்டு இந்த இது இருக்குது பாருங்கள், இதை இப்படியே மடிச்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி இதையும் அதே டைப்பில் மடிச்சுட்டு வந்துடலாம். வெளியே பக்கமாக வச்சுட்டு இந்த ஃபோல்டிங்கை நீங்கள் உள்ளே திருப்பினீங்கன்னா இந்த பாக்ஸ் வரும். இதை 2ஆக மடித்து இங்கே தச்சுட்டிங்கன்னா இந்த டைப்பில் இங்கே பாருங்கள். இந்த நான் உங்களுக்காகவே கலர் மாற்றி கொடுத்துருக்கேன். ப்ளூ கலரில் தைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இங்கே ஒரு 1 இன்ச்சு இங்கே ஒரு 1 இன்ச்சு வச்சு தைச்சிடுங்க. இந்த அடியை தைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு லைன் 2 பக்கமும் போட்டுட்டு இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த இதில் இருந்து இந்த துணியை வந்து நம்ம இழுத்துக்கலாம். அந்த இதுவை வந்து இப்போ இழுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த இது மடிப்பு இருக்குது பாருங்கள், இந்த எட்ஜு அது வரைக்கும் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த எட்ஜு வரைக்கும் அது உள்ளே இழுத்துக்கலாம். நம்ம இது வந்து உள்ளே மறைஞ்சிடுற மாதிரி நீங்கள் இழுத்தீங்கன்னா வந்துடும். இப்படி மடிச்சுக்கோங்க. 2 துணியும் 1 by 1 உள்ளே வச்சுட்டிங்கன்னா 2 துணியும் இப்போ ஒரே மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஒரே சைடு வருது. அதே மாதிரி கரெக்டாக 2 பக்கமும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரவுண்டாக ஒரு இழுத்திங்கன்னா சுற்றிட்டு வந்துடும். அந்த மாதிரி லெவல் வச்சு இழுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் கையில் மார்க் பண்ணிங்கன்னா படிமானமாக வந்துடும். அந்த மாதிரி கையிலேயே நம்ம தைச்சிக்கலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே தையல் போட்டோம் இல்லையா, அந்த தையல் வந்து உள்ளவே போயிடும், வெளியில் இருக்காது. அடிக்கடி உங்களுக்கு மாட்டாதுன்றதுக்காக தான் இப்படி தைச்சி போட்டுக்கிறது. நம்ம அப்படியே தைச்சி கூட மடிச்சுக்கலாம். அது வந்து இது மாதிரி நீட்டாக இருக்காது, அதுக்காக இப்படி தைச்சிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த பீஸு இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, நம்ம இந்த ஜாயிண்ட்டை மட்டும் இப்போது தைச்சிக்கலாம். ஏன்னா 2 மடிப்பாக இருக்கிறதுனால நூலாக வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி மடித்து நம்ம இதை வந்து திருப்பி அடிச்சுக்கலாம். இப்போ திருப்பிட்டேன். திருப்பி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம அடிச்சுட்டு நம்ம இப்போ திருப்பிடலாம். ரெண்டு பக்கமும் நம்ம இப்படி உள்ள ஒரு அடி அடிச்சுட்டு இப்படி மடித்து தைச்சிடலாம். சரிங்களா?
உள்ள தையல் அடிச்சுட்டு இப்படி மடிச்சிட்டோன்னா இது ஒரு ரவுண்டு வந்துடும். நான் தைக்கிறேன் வரும். அதே மாதிரி ரெண்டு பீஸையும் நான் இப்படி தைச்சிட்டேன். சரிங்களா? இப்போது இதை வந்து இந்த காரம் இருக்கு இல்லையா, அதனால நம்ம இப்படியே வச்சு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். ஒரு 1 இன்ச் வச்சு அப்படியே தையல் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி இதையும் ஒரு 1 இன்ச் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி 2 பக்கமும் தையல் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தச்சு முடிச்சிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளவும் தையல் எல்லாமே க்ளோஸில் இருக்கும், கவர் ஆகிருக்கும். அதனால் எந்த இதுவும் மாட்டாது, பிஞ்சு வராது. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இது வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் வந்து துணி நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி 2 துணி வேணும். இப்போ இதை வந்து நம்ம சின்னதாக நாடா மாதிரி தச்சுக்கலாம். சரிங்களா? சுடிதாருக்கு நாடா தைப்போம் இல்லையா, பாவாடைக்கு சுடிதாருக்கு, அந்த மாதிரி நம்ம இதை வந்து இப்படி தச்சுக்கலாம். தச்சுருக்கோம் இல்லையா, தச்சதில் ஒரு பக்கம் நான் கயிறு கோர்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் அதே டைப்பில் கயிறு கோர்த்துக்கலாம். கயிறு வந்து கோர்த்து விட்டுட்டு இதே முந்திலாம் 90s அப்போல்லாம் வந்து கவரில் கொடுப்பாங்க. கல்யாண வீட்டில் ரிட்டன் இது கொடுக்குறாங்கல்ல, சாத்துக்குடி போட்டு பை கொடுப்பாங்க, கவர் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து அந்த கவரில் தண்ணி பிடிச்சி விளையாடிட்டு இருப்போம் நம்ம. நான் விளையாடி இருக்கிறேன். இப்போ இதை இந்த ரிட்டனை இந்த கவரில் நம்ம பின்னாடி இந்த சைடில் விட்டுறோம். இது எப்படி போடுறாங்க அப்படின்லாம் யோசிப்போம். கயிறு அழகாக இருக்குது, சுருக்கி விளையாடுறதுக்கு அப்படின்ட்டு. இப்போ எல்லாமே வந்து அப்புறமா கவர் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. அப்புறம் பை, இப்போ வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து பை கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ இந்த பக்கம் கோர்த்தத இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த பக்கம் ஒரு இது வந்து இப்படி மடிஞ்சிருக்கா, அதே மாதிரி இந்த பக்கம் விட்டுருக்கோம் பாருங்க, அதில் இதில் விடலாம். 2 பக்கம் இருக்கா, இந்த 2 இது வளைவு இருக்கு. இப்போ இது 2த்தையும் இழுத்தோன்னா சுருக்கு பை ரெடி. இது நீங்கள் லென்த்து வேணும்னாலும் வச்சுக்கலாம், வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். இதை வந்து முடி போட்டுருங்க. முடி போட்டால் தான் மாற்றி இழுக்க மாட்டோம், ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா மாற்றி இழுத்துருவோம், ஒன்று முன்னே ஒன்று பின்னன்னு போய் லாக் ஆகிடும். பை தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து பை வந்து மாறிடுச்சு. முந்திலாம் இதுதான் ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க. நான் காசு போட்டிருக்கேன் பாருங்க. இதில் போட்டு நம்ம இழுத்துக்கலாம் இதை. சரிங்களா? இப்படி இழுத்துட்டா யூஸ் பண்ணிக்கலாம். வேணுன்னும் போது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோ. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு அந்த இது தெரியும். இந்த மாதிரி ஒரு பை இருக்குதுன்றதே தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ இருக்க ஃபியூச்சரு. அதனால் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற சின்ன துணியில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு காமிங்க. இன்னைக்கான சிந்தனை மொழி சொல்கிறேன். புகைப்படம் எடுக்கையில் மட்டுமே புன்னகை என்றாகிவிட்டது பலரது வாழ்க்கையில். திரும்ப சொல்கிறேன், புகைப்படம் எடுக்கையில் மட்டுமே புன்னகை என்றாகிவிட்டது பலரது வாழ்க்கையில். இது எவ்வளோ உண்மையாக இருக்கு இல்லையா? இந்த விஷயத்தை எனக்கு அந்த இது வந்து வரிகள் பிடிச்சிருந்தது, அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.